யார் யாரெல்லாம் இந்த 2.5 மாத காலங்கள் 2 மாத காலங்கள் இடைவிடாது அவ்வப்போது ஹனுமானது பெயரை சொல்லி ஓம் நமோ ஹனுமதே நமஹ, ஓம் நமோ ஹனுமதே நமஹ என்று மனதார அவ்வப்போது ஹனுமனை வேண்டி வணங்குகிறார்களோ, ஹனுமனது பாடல்களை வீட்டில் ஒலிக்கச் செய்கிறார்களோ, ஹனுமன் சாலிசா என்று சொல்லக்கூடிய பாடலை தமிழ் என்று நீங்கள் கூகுள் செய்தால் வந்துவிடும். ஹனுமான் சாலிசா தமிழ் என்று கூகுள் செய்தால் அந்த பாடலை அனுதினமும் வீட்டிலே கேட்கிறார்களோ, அருகில் உள்ள ஹனுமனது ஆலயத்திற்கு சென்று அங்கே ஒரு துளசியை சாற்றிவிட்டு ஹனுமனை இயன்றவர்கள் ஜெயவீர ஹனுமன் சுவாமிக்கே ஜெய், ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமிக்கே ஜெய் என்று ஆஞ்சநேயனை வெளிப்படும் போது அந்த வீர அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். வீர அப்படின்னா செவ்வாய்னு அர்த்தம். ஜெய் வீர ஹனுமான் சுவாமிக்கே ஜெய், ஜெய் வீர ஆஞ்சநேய சுவாமிக்கே ஜெய். எது இயலுமோ அந்த மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயரை 3 முறையோ 9 முறையோ 27 முறையோ இயன்ற வகையிலே வலம் வர வேண்டும். இதை சனிக்கிழமைகளில் செய்தால் மிகுதியான சிறப்பு. காரணம் என்ன? சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் பார்வையாக மீனத்தில் உள்ள சனீஸ்வரரை பார்க்கிறார். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், செவ்வாயும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் வழிபாடு யோகத்தை தரும். எப்பெல்லாம் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கோ அருகிலே சென்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வேண்டி வணங்கி வர வேண்டும். இந்த 2 மாத காலங்கள் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கு. இப்போ உங்க வீட்டுல பெரிய குலதெய்வ தோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்துல நீங்க ஹனுமனை வழிபட துவங்கினால் அந்த தோஷம் என்பது இல்லாமலே அடியோடு சென்று விடும்.